இப்போ எங்கள் கிச்சன் வந்து பயங்கர மோசமாக இருக்குதுங்க அடுப்புலாம். இப்போ இதை வந்து கழுவுறேன். ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இதுக்கு கொஞ்சம் அப்புறம் வெம்ஜல் போட்டு தேய்ச்சி விட்டு வந்தேன். லைட்டாக கையில் மட்டும்தான் தேய்ச்சேன். இப்போ நார் போட்டு தேய்க்கிறோம். நான் வந்து 2 days ஒன்ஸ் தான் வந்து கிச்சன் அடுப்பு வந்து விளக்குவேன். அதே மாதிரி இந்த செல்ஃபும் அப்படி தான் இது பண்ணுவேன். டெய்லியெலாம் வந்து செஞ்சு வைக்க மாட்டேன். 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் தான் பண்ணுவேன். இப்போ ஊறினதுனால டக்குன்னு வருது. அப்படியே ஊரில் அப்படின்னா தேய்க்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா இரும்பு நார் போட்டு நம்ம தேய்க்க வேண்டியது வரும். இப்போ வந்து இங்கே அடியிலெல்லாம் வந்து தேய்க்கிறதுக்கு இரும்பு நார் தான் கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணெய் பசெல்லாம் வந்து கீழெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். இரும்பு நாரில் போட்டு தேய்ச்சோம்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இங்கே இருக்க டைல்ஸுக்கும் இரும்பு நார் போட்டு தான் நான் வந்து தேய்ச்சி விடுவேன். அப்போ தான் கொஞ்சம் இந்த எண்ணெய் பசெல்லாம் ரொம்ப காஞ்சி போயிடும். அது வந்து இதில் தேய்ச்சோம்னா க்ளீன் ஆயிரும். இப்போ இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம இந்த தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இதை அப்சர்வ் பண்ணோம். கீழே வந்து எதாவது கொட்டிருச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். நல்லாவே எடுக்கும் இந்த ஸ்க்ரப்பரு. அப்படியே தண்ணி மட்டும் தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்மளது அவுட்புட் இப்படி தான் இருந்தது. நல்லாயிருக்கு. தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.